Hi friends, இன்னைக்கான எடிட்டோரியல் vocabulary என்ன அப்படினா ரெண்டு வார்த்தை சரியா vociferate. So vociferate அப்படினா cry loudly, vehemently அப்படினு அர்த்தம். கூச்சலிட்டு கத்துறது ஓகேயா அழுகிறது அந்த மாதிரியும் சொல்லலாம். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா கூச்சலிடுறது சத்தம் போடுறது அதுக்குன்னு வந்து இது கிடைக்கணும் அப்படினு சொல்லி குரல் கொடுக்கிறது ஓகேயா. ஸோ இது எப்படி இருக்க ரெண்டு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். The protesters vociferated against the government's new policy. ஸோ அந்த கவர்மெண்ட்டோட நியூ பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை வேணாமோ இல்லை அதை தப்பு இருக்கோ என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. vociferated again. ஓகே, the protesters vociferated against the government's new policy. ஓகேயா, இது எப்படி அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா the vociferous crowd demanded justice for the victim. ஸோ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவங்க வந்து நியாயத்தை வேண்டுகோளாக விடிச்சாங்க, நியாயத்தை டிமாண்ட் பண்ணாங்க. யார்? vociferous crowd. ஸோ அந்த க்ரௌடு வந்து இது வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடத்துலையே ஏகப்பட்ட கூச்சலோட புரியுது இல்லையா, ரொம்ப சத்தத்தோட வேணும்ன்ற அந்த போராட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேயா, அதுதான் அந்த vociferous crowd. ரொம்ப சத்தமாக இருக்கும், கூச்சலான ஒரு கும்பல். ஓகேயா, சரி. நோ வாய்ஸ் ஓகேயா. நோ வாய்ஸ் அப்படின்னா பிகினர் கற்றுக்குட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அவங்கள பற்றி அந்த ஃபீல்டில் இப்போ நீ வேலை செய்யுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதை தான் வந்து அந்த பிகினர் இப்போ தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்களே. நோ வாய்ஸ். ஹி வாஸ் ஏ நோவாய்ஸ் ப்ரோக்ராமர் பட் குயிக்லி லேர்ன் த கோடிங் லாங்குவேஜ். அவன் வந்து ஒரு நோவாய்ஸ் ப்ரோக்ராமராக இருந்தான். ஹி வாஸ் ஏ நோவாய்ஸ் ப்ரோக்ராமர், ஆனால் அவன் வந்து கோடிங் லாங்குவேஜை சீக்கிரமாக கற்றுக்கிட்டான். ஓகேயா, ஹி குயிக்லி லேர்ன் த கோடிங் லாங்குவேஜ். இந்த ரெண்டு சென்டென்ஸ், சரி ரெண்டு வார்த்தை அதுக்கான சென்டென்ஸ் போட்டாச்சு. vocabulary நோட் போட்டு எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. சண்டே ஆனால் ரிவைஸ் பண்ணிக்கோங்க சரியா. ரிவைஸ் பண்ணலைன்னா 6 நாள் படித்ததும் வேஸ்ட்டு தான் சரியா. பாய்.